1 minute ப்ளீஸ். உங்களுக்காகவே இந்த செய்தி, உங்களுக்காகவே இந்த தொடுதலான வார்த்தை. யோவான் 1:46 படித்து பார்க்கும்போது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். விட முடியாத தீய பழக்கங்கள் அல்லது வெளியே சொல்ல முடியாத மனபாரங்கள் இருக்கா? வந்து பாருங்க இயேசு கிட்ட. அவர் ஒருவர் தான் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் நிம்மதியும் தருவார். ஆக இதுவரைக்கும் உங்களை ஆண்டு கொண்ட இருள், உங்களை அடிமைப்படுத்தியிருந்த தீய பழக்கங்கள், வியாதிகள், சாபங்கள் முற்றிலும் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய ஊழியக்காரர் நான் சொல்றேன், வந்துப்பார். இருக்கிற தன்மையோடு வாங்க. ஆண்டு நிச்சயம் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, விடுதலைக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா. அந்த துக்கத்தை மாற்றும், துயரத்தை நீக்கும், வியாதியை நீக்கி நல்ல சுகத்தை தாரும். இந்த வார்த்தைப்படியே ஒவ்வொரு விடுதலை செய்யும். உம்மிடத்தில் வந்தவர்களை நீ கைவிட்டதில்லை அப்பா. காத்துக்கொள்ளும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.